ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஒரு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் செட்டிங்ஸ் அதெல்லாம் எப்படி பண்ணுறது? என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும்? ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ண பிறகு அதில் என்னெல்லாம் பண்ணலாம்? என்னெல்லாம் பண்ணக்கூடாது? இந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோலையும் இதை பற்றி தொடர்ச்சியாக பதிவிட போகிறேன். ஸோ கவனமாக வீடியோவை வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். ஸோ வெல்கம் டு ருக் ஜோன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகேங்க, சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம கடைக்கு போயிட்டு அதுக்கு தேவையான லைட்டு, ஸ்டாண்டு, மைக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து, கேமரா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சேனலை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நல்ல குவாலிட்டியான வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எதுவுமே ஆரம்பத்தில் பண்ண வேண்டாம். உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருந்தால் போதும். யூடியூப் சேனலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்டு மொபைல்லையே நீங்கள் வீடியோவும் ஷூட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க அந்த மொபைலில் இருக்க அந்த கேமரா, மைக் இதெல்லாமே போதுமானதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முதல்ல நீங்கள் நல்ல கண்டென்ட் கொடுத்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுங்க. மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டு உங்கள் சேனல் டெவலப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நமக்கே தெரியும் அந்தந்த ஸ்டேஜில் இதெல்லாம் நம்ம இந்த டைமில் வந்து வாங்கினோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேவையான பொருளெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் சேனலை டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருந்தால் போதும் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? ஆமாங்க. முதல்ல உங்கள்கிட்ட இருக்க ஆண்ட்ராய்டு மொபைலை எடுத்துக்கோங்க. அதில் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கூகுள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அந்த கூகுள் ஐடியை அதை வந்து நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ஐடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா இவ்வளோ நாளாக. நீங்கள் வெளியில் யாருக்காவது கொடுக்கணுன்னா அந்த மெயில் ஐடி தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ மற்ற வெப்சைட்லலாம் போட்டு லாகின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்க்காக அந்த ஐடியை அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்கள் சேனலுக்காக. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பர்சனலாக அப்படியே வச்சுக்கோங்க. வேறு எதுக்கும் அந்த ஐடியா வந்து யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கூகுள் ஐடியை புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஐடியிலேருந்து க்ரியேட் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக சேனலும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கு நேம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த நேம் கொடுக்குறது அப்படிங்கிறது எப்படி நீங்கள் கொடுக்கணுன்னா, முதல்லையே நீங்கள் வந்துட்டு அந்த சேனலில் வந்துட்டு என்ன மாதிரியான கண்டென்ட்ஸை போட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ நான் சேனலில் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் தான் போட போகிறேன். ஒவ்வொருத்தர் வந்துட்டு விளாக் சேனல்ஸ் போடுவாங்க, ஒவ்வொருத்தர் வந்து ட்ரால் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வித்தியாசமாக குக்கிங் போடுவாங்க. அந்த மாதிரியான கேட்டகிரிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த கேட்டகிரி அடிப்படையில் நீங்கள் எந்த கேட்டகிரிக்கு கீழே வந்து சேனல் சேனலில் நீங்கள் வீடியோஸ்லாம் போட போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியான அந்த நேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அழகாக கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டு அதே மாதிரியே அதுக்கு ரிலேட்டடாகவே ஹேண்டில் நேமும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அழகாக உங்களோட ப்ரொஃபைல் வந்து பிக்சர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல் லாகோ மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். அதே மாதிரி பேனர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த பேனர் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம நேம், அந்த ப்ரொஃபைல் லாகோ, அந்த பேனர் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் நம்ம சேனலுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஸோ அபவுட் செக்ஷனில் வந்துட்டு ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நம்ம என்ன கேட்டகிரியில் வந்துட்டு நம்ம வீடியோஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதை வந்து அழகாக அந்த அபவுட் செக்ஷனில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எழுதி வச்சுக்கோங்க. இன் திஸ் சேனல் கண்டெய்ன்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் இதில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு உங்களோட வியூவர்ஸ்க்கு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்களோ இந்த சேனலை பற்றி அதை வந்து அழகாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷார்ட்டாக கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே நான் காட்டுறேன் பாருங்கள் சேனலை. ஸோ நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவுடனே இந்த மாதிரியானதாக ஒன்று இருக்கும். இதுலேயே வலது பக்கம் கீழே மூலையில் ஒரு யூ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா மேலே உங்களோட அந்த இது காட்டும், கூகுள் ஐடி காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தான் வந்துட்டு க்ரியேட் சேனல் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு சேனலை க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரியான உங்களோட அந்த நேமை வந்துட்டு அழகாக நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஹேண்டிலும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொடுத்து முடித்த பிறகு உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரில் வந்துட்டு உங்கள் சேனலுக்கான அந்த லாகோ அழகாக மேக் பண்ணி அதை வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த எடிட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களோட அந்த லாகோ, உங்களோட பேனர்ஸ் எல்லாமே வந்து தெரியும், உங்களோட நேம், ஹேண்டில். ஸோ உங்களோட சேனலோட அந்த யூஆர்எல் வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட வேறு ஏதாவது சேவ் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் அந்த யூஆர்எலை வந்து சேவ் பண்ணியும் வச்சுக்கோங்க. உங்களோட ஹேண்டில் யூஆர்எல் எல்லாம் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது அடுத்தடுத்து நமக்கு தேவைப்படும் எப்போவாச்சும். ஸோ அதுக்கடுத்து இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியான அந்த உங்கள் சேனலை பற்றின அந்த நீங்கள் சொல்ல நினைக்கிற அந்த விஷயங்களை ஷார்ட்டாக சொல்லுங்கள். அடுத்து ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் கீப் ஆல் மை சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் தேவைப்பட்டால் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது என்னென்னா, நீங்கள் ஏதாவது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு காட்டுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியானது. அது நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அது யாருக்குமே வெளியில் காட்டாது. அதுதான். ஓகேங்களா? இது பேசிக்கான இந்த செட்டிங்ஸு. இது வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த செட்டிங்ஸை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதையும் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.